மக்களே எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஒரு நல்ல ஹாப்பியான ஒரு நியூஸோட தான் வந்திருக்கேன். ஸோ என்ன ஹெட்டிங் பார்த்தோம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எஸ், ஸோ யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியோட அசிஸ்டன்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கயா. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன்ல என்னென்ன இருந்துச்சு, எவ்வளோ வேகன்சி, எப்படி அப்ளை பண்றது, என்ன ஏது எல்லா கதையும் பார்த்துடலாம். சரியா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ராயல் பாஸ் வீடியோ கோர்ஸ் தேவைப்படுதுன்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ வீடியோ கோர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்குங்க. ஸோ 18499 வந்து நீங்க வீடியோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எல்லாம் ரீசனிங், ஆப்டி, இங்கிலீஷ், பேங்கிங் மேனேஜ்மெண்ட் சொல்லி எல்லா டாபிக்குமான பேசிக்ஸ்ல இருந்து ஹை லெவல் வரையுமான எல்லா டாபிக்ஸும் உங்களுக்கு டீச் பண்ணி வீடியோவா இருக்கும். ஸோ நீங்க அந்த வீடியோ கோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் லைஃப் டைம் வேலிடிட்டியில. ஸோ வீடியோ கோர்ஸ் வந்து 499 அதே மாதிரி ராயல் பாஸ் தேவைப்படுது. இல்ல சார் எனக்கு வீடியோ கோர்ஸ் மட்டும் பார்த்தாது, பிடிஎஃப் கோர்ஸ், மாக் டெஸ்ட் எல்லாமே வேணும்னா ஸோ நீங்க டேரக்டா ராயல் பாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ராயல் பாஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1899 1 இயருக்கு எல்லாத்தையுமே நான் சொன்ன வீடியோ கோர்ஸா இருக்கட்டும், பிடிஎஃப் கோர்ஸா இருக்கட்டும், மாக் டெஸ்ட் சீரிஸா இருக்கட்டும், ஸோ லைவ் கிராஷ் கோர்ஸா இருக்கட்டும், பண்டில் பெய்டு பிடிஎஃப் கோர்ஸா இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃபா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ராயல் பாஸ் வேணுறவங்க ராயல் பாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை வீடியோ கோர்ஸ் வேணுறவங்க வீடியோ கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் இல்லை அந்த எக்ஸாம் இல்லைன்னு நினைக்காதீங்க. எக்ஸாம்ஸ் நிறையா இருக்கு. ஸோ ப்ரிப்பரேஷன் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா, ஃப்ளோவில் இருக்கீங்களா அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாது. ஓகேவா? சரி, இது என்ன கதை இருக்கு அப்படின்றத பார்த்தலாம். ஓகேவா? சொல்லலாமா? ஸோ யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இப்போ 2023க்கான அசிஸ்டன்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்கப்பா. சரியா? இது வந்து இது கிடையாது. ஸோ அசிஸ்டன்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ நார்மலான ஒரு சார் இது வந்து இதுல வருமா, ஸோ கவர்மெண்ட்ல வருமா அப்படிலாம் கேட்டீங்க அப்படின்னா ஸோ இது வந்து நம்ம பேங்க் எக்ஸாம் மாதிரி தான் இதுவும். சரி, இதுவும் வந்து ஒரு பர்மனெண்டான ஒரு ஜாப் தான். ஸோ அதை வேணுன்றவங்க நீங்க சேர்ந்துக்கலாம். ஸோ இது ஒரு கவர்மெண்ட் ஓரியன்ட் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி தான். ஸோ அதனால நீங்க தாராளமா சார் நேஷனல் இன்சூரன்ஸ் மாதிரி, ஸோ என்ஐஏசிஎல் மாதிரி இதுவும் யுஐசிஐசிஎல். சரியா? யுஐஐசிஎல் ரைட்டா? ஸோ யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி. கிளியர்? ஸோ எவ்வளவு வேகன்சி ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 300 வேகன்சி ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்தியா ஃபுல்லா. நான் சொல்றது வந்து இந்தியா ஃபுல்லா வந்து 300 வேகன்சி ரிலீஸ் பண்ணிருக்காங்க அசிஸ்டன்ஸ்க்கு. ஸோ இதுல ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லக்கு ஒரு விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடுக்கு தான் வேகன்சி அதிகமா போட்டிருக்காங்க. பாத்தீங்களா? ஸோ தமிழ்நாடுக்கு தான் வந்து வேகன்சி அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ 78 வேகன்சிஸ் இருக்கு. மீது எல்லாத்துலயுமே ஓரளவுக்கு நார்மலான வேகன், ரொம்ப கம்மியா 1 டிஜிட்ஸ் எல்லாம் இருக்கு சின்ன சின்ன இடத்துக்கு. ஸோ ஒரு சில இடத்துல கொஞ்சம் நிறைய இருக்கு. கேரளாவில் 30 கொடுத்துருக்காங்க. ஸோ கர்நாடகா 32, ஸோ மகாராஷ்டிராவில் 23, ஸோ தமிழ்நாடு மட்டும் தான் 78 இருக்கு. சரியா? தமிழ்நாட்டுக்கு வந்து 78 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லக்கியான ஒரு விஷயமா கூட வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இங்க வந்து இந்த எக்ஸாம் எழுதுனா உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு அதில் நிறைய பேர் வெளியே வந்துருவாங்க. ஸோ நம்ம வந்து அதுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ரைட்டா? எஸ். ஸோ இது வந்து ஜென்ரலுக்கு வந்து 52. ஸோ அதே மாதிரி வந்து எஸ்சி எஸ்டிஸ்க்கு வந்து 5, 3, ஸோ ஓபிசிஸ்க்கு வந்து 13, ஸோ அந்த மாதிரி இடபிள்யூஎஸ்க்கு வந்து ஒரு 8, ஸோ அந்த மாதிரி பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ 78 வேகன்சிஸ் இருக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும். சரியா? ஸோ நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஸோ இல்ல சார் அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்பெல்லாம் யோசிக்காதீங்க. ஸோ இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸுக்கு நிறைய பேர் கம்மியாக தான் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நீங்க இன்னும் கொஞ்சம் இதுலேயும் உங்களை வந்து நீங்க ட்ரெயின் பண்ணிக்கலாம், உங்களை வந்து பூஸ்டப் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு தேவை ஒரு நல்ல ஒரு வேலை. ஸோ அந்த வேலை இந்த வேலையும் கூட இருக்கலாம். ஸோ வேணுன்றவங்க தைரியமா யோசிக்காம வேகன்சி கம்மியா இருக்கிறவங்க இருக்காதீங்க, அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நம்ம ட்ரை பண்றது தான். ஸோ நம்மளுக்குன்னு வந்து இந்த எக்ஸாம் நமக்கான எக்ஸாமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதை கிளியர் பண்ணிடுவோம். அதனால பயப்படாம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதுல வேற என்ன இருக்கு? ஸோ ஸ்கேல் ஆஃப் பே வழக்கம் போல தான். ஸோ பே ஸ்கேல் வந்து இப்போ போயிட்டே இருக்கு. ஸோ 22,000 இருந்து போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 62 வரையும் போகுது. ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ வேற உங்களுக்கு என்ன இருக்கும்? அப்ராக்சிமேட்லி 37,000 per month. ஸோ வழக்கம்போல இனிஷியல் ஸ்டேஜ்ல மெட்ரோ சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா அது போக உங்களுக்கு அலவன்சஸ்லாம் தனியாக வந்துடும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எப்பயும் கொடுக்குறது தான். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நார்மலான ஒரு கிராஜுவேட், ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு கிராஜுவேட் வச்சுக்கோங்க. ஸோ இது போக வந்து உங்களோட லோக்கல் லாங்குவேஜஸ்க்கான ரீடிங், ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் முக்கியம். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறீங்க, தமிழ் வந்து உங்களுக்கு எழுதவும் தெரியும், படிக்கவும் தெரியும், பேசவும் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெக்ரூட்மெண்ட் தேவை. அது வந்து எசென்சியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 20. எஸ். ஸோ 21ல இருந்து இது எஸ். ஸோ 21 இயர்ஸ்ல இருந்து 30 இயர்ஸ் வரையும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்க வந்து 1/10/2093க்கு முன்னாடி பிறந்திருக்க கூடாது. அதே டைம் வந்து 30/9/2002க்கு அப்புறம் பிறந்திருக்க கூடாது. சரி, 30ஆம் தேதி பிறந்திருக்கலாம், 31/9 நீங்க பிறந்திருக்க கூடாது. அதே மாதிரி நீங்க 1/10/2003 நீங்க 2002ல பிறந்திருக்க கூடாது. அதே மாதிரி 30/9/92ல பிறந்திருக்க கூடாது. ஸோ இந்த 2 டேட்டும் இன்க்ளூசிவ். ஸோ நீங்க 1ஆம் தேதி பிறந்திருக்கீங்கனாலும் ஓகே தான், நீங்க வந்து எலிஜிபிள் தான். ஸோ போத் டேட் ஆர் இன்க்ளூசிவ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நீங்க மட்டும் தான் அப்ளை பண்ணணும். இந்த டேட்குள்ள பிறந்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ தைரியமா அப்ளை பண்ணுங்க. ஸோ ரிலாக்ஸேஷன் இருக்கு வழக்கம் போல. ஸோ ஓபிசிக்கு 3 இயர்ஸ் இருக்கு, எஸ்சிக்கு 5 இயர்ஸ் இருக்கு. ஸோ இங்க இருந்து 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் அதை கணக்கு வச்சுக்கோங்க. சரி, இங்க இருந்து 3 இயர்ஸ் 5 இயர்ஸ். ஸோ இப்போ நீங்க 30 இயர்ஸ் இருக்கு எனக்கு, நான் வந்து ஓபிசியில் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இது ரிலாக்ஸேஷன் டைம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். கிளியரா? ஸோ எஸ்சி இருக்கீங்கன்னா 5 இயர்ஸ் இருக்கும். ஸோ 33 வரையும் ஓபிசிஸ்ல எழுதலாம். ஸோ 35 வரையும் நீங்க
எஸ்சிஎஸ்டிஸ் கேட்டகரியில இருந்து தான் எழுதலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலான எல்லாருக்கும் நம்ம பிடபிள்யூடி விடோஸ்க்கான ரிலாக்ஸேஷன் ஏஜ். ஸோ வேற எது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ். ஸோ இது வந்து மற்றபடி ரிலாக்ஸேஷன்ஸ்க்குரிய டேட்டாஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான். ஸோ அப்ளை பண்றவங்க கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணுங்க, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க the candidates who have completed the qualification mentioned above and before 30/9/2023. ஸோ 30/9/2023 முன்னாடியே வந்து உங்களோட கிராஜுவேஷன் நீங்க முடிச்சிருக்கணும். சரியா? ஃபைனல் எக்ஸாமினேஷன் முடிச்சிருக்கணும். மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க 30/9 முன்னாடி முடிச்சிருக்கணும். ஸோ உங்க ரிசல்ட் வந்து 30/9க்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணிருந்தாங்கன்னா நீங்க நாட் எலிஜிபிள். சரியா? 30/9க்கு அப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ஃபைனல் ரிசல்ட் வந்திருக்குன்னா நீங்க நாட் எலிஜிபிள். இப்போ வந்து உங்க கையில வந்து ஃபைனல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சு ரிசல்ட் இருக்கணும். சரியா? மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முடிச்ச ரிசல்ட் இருக்கணும். ஸோ அப்பதான் நீங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேற ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் எழுதணும். ஸோ இதெல்லாம் எப்பயும் சொல்றது தான். டிசேபிள் பர்சன்ஸ், ஸோ எக்ஸாமின், ஸோ இவங்களுக்குலாம் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நார்மலா எப்பயும் கொடுக்குறது, இதெல்லாம் வழக்கம் போல கொடுக்குற கதை. ஸோ அது கொடுத்துருக்காங்க. நீங்க உங்களுக்கு தேவைப்படுறத நீங்க உங்க பிடபிள்யூ கேண்டிடேட்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுறத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அது எது தேவையோ உங்க டேட்டாஸ் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. வேற இந்த இடபிள்யூஎஸ்க்கானது. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ். சார் அப்ளிகேஷன் ஃபீஸ் எப்படி இருக்கும்? வழக்கம் போல ஏற்றிட்டாங்களா அப்படின்னா எஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து 1000. சரியா? நார்மலா எஸ்சிஎஸ்டிஸ் கேட்டகரிஸ் இல்லாம, ஸோ பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் கேட்டகரிஸ் இல்லாம, ஸோ உங்களுக்கு மட்டும் பிடபிள்யூஎஸ் கேட்டகரி இவங்கெல்லாம் தவிர மிச்சம் எல்லாருக்கும் 1000 ஃபீஸ். சரி, 1000 ரூபாய் ஃபீஸ் கட்டணும். ஸோ அது போய் எஸ்சிஎஸ்டிஸ் இருக்கீங்க இல்லை பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 250 தான். சரியா? ஸோ இல்லை அந்த கம்பெனியோட பர்மனெண்ட் எம்ப்ளாயா இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து 250 அப்ளை பண்ணா போதும். ஸோ அப்ளை பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இது போக வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி வரும். 250 பிளஸ் ஜிஎஸ்டி. இங்க வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டியோட ஆட் ஆகி வரும். சரியா? ஸோ சாரி, இதுவும் ஜிஎஸ்டி தனியாக தான் வரும். ரைட்? சர்வீஸ் சார்ஜ் இங்கே ஆட் ஆயிரும். ஸோ இது போக உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து தனியாக ஆட் ஆகும். ரைட்? 1000 ரூபாய் ஃபீஸ். 1000 ரூபாய் வரும்னு வச்சுக்கோங்க, 1000 ஃபீஸ் சில்லற வரும். ரைட்? ரைட். ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதியில இருந்து ஆரம்பிக்குது. 16 டிசம்பர்ல இருந்து ஜனவரி 6ஆம் தேதி வரையும் நீங்க ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், பேமெண்ட்டும் பண்ணலாம். 6ஆம் தேதிக்குள்ள பண்ணிருங்க. சரியா? வேற 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 நீங்க வந்து உங்க வழக்கம் போல உங்க ஸ்டேட் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொபேஷன் பீரியட் வந்து 6 மாசம். 6 மாசத்துல வந்து உங்களுக்கு வந்து ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும். ஸோ அதை சொல்லியிருக்காங்க. ஸோ செலக்ஷன் ப்ரொசீஜர். ஸோ இதுல இன்னொரு லக்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரே எக்ஸாம். சரியா? ஸோ ஒரே எக்ஸாம், சிம்பிள். ஸோ நீங்க வந்து பிலிம்ஸ் எழுதி கிளியர் ஆகி மெயின்ஸ் எழுதி அதெல்லாம் இல்லை. ஸோ டேரக்டா ஒரே எக்ஸாம் வழக்கம் போல தான். ஸோ ரீசனிங் இருக்க போது, இங்கிலீஷ் இருக்க போது, ஆப்டிடியூட் இருக்க போது, ஜென்ரல் அவேர்னஸ் இருக்க போது, கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கு. ஸோ எல்லாமே 40 கொஸ்டின், 200 கொஸ்டின். ஆனா எல்லாத்துக்கும் 50 மார்க், 250 மார்க். சரியா? டைமிங் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 120 மினிட்ஸ். 120 நிமிஷம், 2 மணி நேரம் தான் எக்ஸாம் டைமிங். ஸோ செக்ஷன் டைமிங் கிடையாது. ஸோ நீங்க 200 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். ஸோ 250 மார்க்குக்கு 120 நிமிஷத்துல. ரைட்? ரைட். ஸோ இதுல மைனஸ் மார்க் இருக்குப்பா. ஸோ இதுல மைனஸ் மார்க் இருக்கு. ஸோ அதை எங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எஸ் ஒரு நிமிஷம் பார்த்தனே, நான் செக் பண்ணேன். எஸ், ஷல் நாட் பி எனி பெனால்டி ஃபார் அன்ஆன்சர்ட் கொஸ்டின். அன்ஆன்சர்ட் கொஸ்டினுக்கு பெனால்டி கிடையாது. பட் வந்து ஃபார் ஈச் ராங் ஆன்சர்ஸ் மார்க் 1/4 ஆஃப் த மார்க். சரியா? 0.25 மைனஸ் இருக்கிறது, டிடெக்டட் இருக்கு பெனால்டி. ரைட்டா? ரைட். ஸோ மைனஸ் மார்க் இருக்கு. ஸோ அதனால போய் குத்தி விட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கரெக்டா அக்யூரேட்டா அடிக்கிறவங்களுக்கு தான் மார்க். ரைட்? ரைட். ஸோ வேற 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 ஸோ அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஆன்லைன் எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்க வழக்கம் போல லாங்குவேஜ் ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் குவாலிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து செலக்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியரா? ஸோ வேற 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 கம்பெனி வெப்சைட் பார்த்துக்கலாம். ஸோ கைட்லைன்ஸ் பர்சனல் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டிஸ்ல இருக்கவங்களுக்கான ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக வந்து உங்களுக்கு டிசேபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து இந்த அப்ளை பண்றது எப்படி அப்ளை பண்ணணும்? சென்டர் வந்து உங்களுக்கு வழக்கம் போல ஆன்லைன் எக்ஸாம் தான். ஸோ அது நீங்க எந்த சென்டர்னாலும் போட்டுக்கலாம். உங்களோட ஸ்டேட்ல நீங்க சென்டர் போட்டுக்கலாம். கால் லெட்டர் டவுன்லோட் பண்றது, எக்ஸாமினேஷன் சென்டருக்கு போறது, ரிப்போர்ட்டிங் டைம், ஐடென்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன், இது வழக்கம் போல தான். சரியா? ஆதார் கார்டு நாட் எலிஜிபிள். ஸோ ஆதார் கார்டு நீங்க நார்மலா கூட்டு போகணும், இல்லைன்னா பேன் கார்டு கொடுத்துருங்க. எல்லாரும் பேன் கார்டு வச்சிருக்கீங்க. ஸோ பேன் கார்டை வந்து நீங்க அப்ளை பண்றது உங்களுக்கு பெட்டர். சரியா? நெக்ஸ்ட் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷனு. ஸோ இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ். ஸோ வேற எதுவும் வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. வேற எதுவும் உங்களுக்கு தேவையான டேட்டாஸ் எதுவும் தேவைப்படுதான்னு ஒரு ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். முக்கியமான டேட்டாஸ்லாம் சொல்லிடுறேன். ஸோ மற்றபடி நார்மலாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த பிடிஎஃப் ஃபைலில் நீங்கள் பார்த்துக்கலாம். சிம்பிள். வேற 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 என்ன இருக்கு? எஸ், அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ இதில் அப்ளை பண்ணுறது எப்படி? ஸோ ஃபோட்டோ இதெல்லாம் கொடுக்கணுமா அப்படின்னா எஸ். ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் ஃபோட்டோகிராஃப் அப்ளை பண்ணணும், அது அப்லோட் பண்ணணும், சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அப்லோட் பண்ணணும், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனும் அப்லோட் பண்ணணும். சரியா? ஸோ அவங்க போட்டுருக்காங்க பாருங்க. ஸோ ஃபோட்டோகிராஃப் நார்மல். ஸோ சிக்னேச்சர் வந்து பிளாக் இங்க்ல பண்ணணும், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து ப்ளூ ஆர் பிளாக் இங்க்ல நீங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் வித் ஒயிட் ஆன் ஒயிட் பேப்பர் வித் பிளாக் இங்க். சரியா? பிளாக் இங்க்ல அப்ளை பண்ணுங்க. ரைட்டா? பிளாக் கலர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நம்ம டிக்ளரேஷன் எப்படி எழுதணும் அப்படின்றதுக்கான ஃபைல்ஸும் கொடுத்து டேட் இதுவும் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. ஐன் போட்டு நேம் ஆஃப் த கேண்டிடேட் எழுதி வச்சிடாதீங்க. உங்களோட பேர் எழுதணும். இப்போ இங்கே டேவிட் அப்படின்னு எழுதிறேன் அப்படின்னா அவ்வளோதான். ஸோ டேட் ஆஃப் பர்த்லாம் போடணும். I, David, hereby declare that all the information submitted by me in the application form is correct, true and valid. I will present the supporting documents as and when required. அப்படின்னு சொல்லி எழுதி கைப்பட எழுதி அதை நீங்க அப்லோட் பண்ணணும். சரியா? எஸ்.
ஆன்லைன் பேமெண்ட் ரெசிப்ட்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் கரெக்டாக கொடுத்துருங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நார்மலாக எப்பயும் பண்ணுறது தான் நம்ம. ஓகேவா? ஸோ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்பயும் நம்ம பண்ணுற ஸ்டைலில் பண்ணிடலாம். ஸோ நார்மலாக நீங்கள் எப்பயும் போல பேமெண்ட்டும் 1000 ரூபா பண்ணி கொடுத்துருங்க. வேற ஃபோட்டோகிராஃப் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டைல் கலர்லாம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. ரீசன்ட் ஃபோட்டோகிராஃபாக இருக்கணும். லைட் கலர் பேக் சைடு வச்சுக்கோங்க. ப்ரிஃபரபிளாக ஒயிட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரிஃபரபிள் சொல்லலாம், கம்பல்சரி கிடையாது. சரியா? எஸ். ஸோ வேற சிக்னேச்சர் தம்பு இம்ப்ரெஷன். எஸ். ஸோ சிக்னேச்சர் வந்து பிளாக்ல இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தம்பு இம்ப்ரெஷன் ஒயிட் பிளாக் ஆர் ப்ளூல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஹேண்ட் ரிட்டன் வந்து பிளாக்ல இருக்கணும். ரைட்டா? ரைட். ஸோ தம்பு இம்ப்ரெஷன் சைஸ் எல்லாமே கொடுத்துருங்க. எப்பயும் கூட தான் இதெல்லாம் நார்மலாக ஜென்ரல். ஸோ ஹேண்ட் ரிட்டன் ரிலேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க, கரெக்டாக அப்லோட் பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? எஸ். ஸோ அவ்வளோதான், வேற ஒன்றும் பெருசாக நம்மளுக்கு தேவைப்படுறதுல இருக்காது. ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, இஷ்யூஸ் இருக்கு, ஏதாவது செக் பண்ணணும்னா நீங்க எப்படின்னு சொல்லுங்க. ஸோ எக்ஸாம் சென்டர் லிஸ்ட் தமிழ்நாட்டிலே இருக்குப்பா. தமிழ்நாட்டில் எப்பயும் போல எல்லா ஊர்லயும் மேக்ஸிமமா இருக்கு. அதனால பிரச்சனையும் கிடையாது. அதுலயும் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துலாமா? எந்தெந்த ஊர் இருக்கு? எஸ் நோபிக்யூ பாண்டிச்சேரி இருக்குப்பா தனியா. தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, மதுரை, சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பூர், ஈரோடு எல்லா ஊரும் இருக்கா. விருதுநகர், திண்டுக்கல், நாமக்கல், நாகர்கோவில், பெரம்பலூர், புதுக்கோட்டை, எந்த ஊர் உங்களுக்கு வேணும்? கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கடலூர், விழுப்புரம் வரை இருக்கு. அதனால பிரச்சனையே இல்லை. ஸோ புதுச்சேரிக்கு நீங்க புதுச்சேரி மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லையா? ஸோ அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இதில் வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, ஸோ இந்த எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணலாமா வேணாமா, இந்த ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல எப்பயுமே வச்சுக்கிறாங்க. சரியா? ஸோ தைரியமா அப்ளை பண்ணுங்க. ஸோ இது நம்மளுக்கு வேகன்சிஸ் நிறைய இருக்கு. ஸோ அதனால பிரச்சனையும் கிடையாது. நம்மளுக்கு நல்லாவே அட்டன் பண்ணலாம். ஸோ எதையும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா நம்ம அதை ட்ரை பண்ணணும். சரியா? 78 தான் இருக்கு, இவ்வளவுதான், நம்மளால முடியுமா, இவ்வளவு நம்ம இப்பதான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கோமா, நம்மளுக்கு வருமோ வராதோ அப்படிலாம் கிடையாது. ஸோ இந்த எக்ஸாம் உங்களுக்கான எக்ஸாமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடுவீங்க. சரியா? ஸோ அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஸோ தைரியமா படிங்க. எப்பயுமே வந்து எதையும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வேகன்சிஸை வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியா? ட்ரை பண்ணி பார்ப்போம். அது நம்ம வருது வரலன்றதா ரெண்டாவது விஷயம். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ புதுச்சேரிக்கும் 6 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ புதுச்சேரியும் நீங்க ட்ரை பண்ணலாம். ரைட்டு. ஸோ உங்களுக்கான எக்ஸாம்ஸ் நீங்க புதுச்சேரியில் போய் எழுதுற மாதிரி. ஓகேவா? ஸோ எங்கே அப்ளை பண்றீங்களோ அங்கே போய் நீங்க எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அப்ளை பண்ற வீடியோல கூட பார்ப்போம். சரியா? வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ், queries, இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா ஸோ எப்பனாலும் எனக்கும் ஜாக்சன் சாருக்கும் நீங்க மெசேஜ் பண்ணலாம். ஜாக்சன் சாரோட இன்ஸ்டா ஐடி JACKSON_CWJ. ஸோ என்னோடது வந்து DAV_3073. சரியா? ஸோ எப்பனாலும் இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருக்குன்னா நீங்க கேளுங்க. ஸோ நாங்கள் என்னன்னு செக் பண்ணி சொல்லிடுறோம் உங்களுக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். சரியா? எப்பனாலும் என்னனாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கு, அப்ளை பண்றது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க கேட்கலாம். ஓகேவா? ஓகே மக்களே, டாடா பபாய், see you. யாரும் முட்டாதீங்க, ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ அதே மாதிரி நம்ம வீடியோ கோர்ஸோ ராயல் பாஸோ எதுனாலும் தேவைப்படாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே? ஓகே, பை பாய்.